ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எண் கணித சாஸ்திரத்தை பற்றி டாக்டர் ஓம் ஸ்ரீ கண்ணாஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். வணக்கம் ஜி. வணக்கம். எண் கணித சாஸ்திரத்தின்படி ஒருவர் தன் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு தன் பெயரை மாற்றிக்கொண்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா ஜி? கண்டிப்பாக. ஒருவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்றாற்போல் ஒருவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் பெயரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் பெயரை மட்டும் மாற்றினால் மட்டும் அதிர்ஷ்டம் வராது. இப்போ நம்மளுடைய எண்களை மாற்றுறோம் பார்த்தீங்களா, வெறும் எண்களை மட்டும் மாற்றாமல் நம்முடைய எண்ணங்களையும் மாற்றிக்கணும். அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும் பொழுது தான் நமக்கு முழுமையான அதிர்ஷ்டமும் வெற்றியும் வரும். ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும்? ஏழாம் தேதி பிறந்தவர்கள், இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த ஏழாம் தேதிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தனிமையைத்தான் விரும்புவார்கள். எதுவாக பண்ணாலும் தனியாக தான் பண்ணணும், தனியாக தான் சாப்பிடணும், தனியாக தான் தூங்கணும், ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்று சொல்லக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த தனிமையான எண்ணங்களை மாற்றிக்கொண்டு எல்லோரிடமும் சேர்ந்து பழகி நம்ம விஷயங்களையெல்லாம் அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணணும், அவங்க சொல்கிற நம்ம கேட்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் தானாக தேடி வரும். 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும்? 16ஆம் தேதி பிறந்தவர்கள், 16ஆம் தேதி பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள், ஆடம்பர வாழ்க்கை, அந்த மாதிரியான எண்ணங்கள் போகும். அதுக்காண்டியே இவங்க என்ன பண்ணுவாங்க, சில தவறான வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உண்டாகும். அந்த தவறான எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்களை நீக்கிவிட்டு சரியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் தானாக தேடி வரும். 25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும்? 25ஆம் தேதி பிறந்தவர்கள், இந்த 25ஆம் தேதி பிறந்தவர்களும் கேது ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் சைடிலிருந்து பார்த்தாலும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா மன ரீதியான பாதிப்புகள் உண்டாகும். நீங்கள் எப்போவுமே உங்கள் எண்ணத்தை இவங்களால் நமக்கு பாதிப்பு வரும், இல்லை இவங்களால் நமக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை நீக்கி விட்டுட்டு நமக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் தானாக தேடி வரும். ஆன்மீக நண்பர்களே, உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.